ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது பெப்பர் மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பெப்பர் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பெப்பர் மட்டன் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். பெப்பர் மட்டன் செய்கிறதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பூண்டு வந்து 2 பூண்டு உரித்து வச்சுருக்கோம். இது ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது இஞ்சி 1 பீஸ் இஞ்சி. பாருங்கள், கடாய் வச்சிட்டோம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஜீரகம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். மிளகு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா அப்படியே வறுபடட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அளவு வறுபட்டுருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு 1/4 கிலோ அளவு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி இதுவும் போட்டுடலாம். 2 பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டால நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும். சரி, நல்லா வதங்கிடட்டும். அப்படியே வதங்க வச்சிடலாம். கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். சரி, இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுறணும். சரி, நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிளகும் ஜீரகமும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். சரி, இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நம்ம பொடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நல்லா பாருங்கள், நைஸாக இருக்குது. இது மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் வச்சிட்டோம். குக்கர் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நிறைய ஆயில் இருக்கணும், அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மட்டனை போட்டு இதிலேயே நல்லா வதக்கணும். அதனால தான் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுருக்கோம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அப்படியே வதங்கட்டும். இந்த நல்லா போட்டு இதை வதக்கிக்கணும். பெப்பர் மட்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி. இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. பட்டை, கிராம்பு அது மாதிரியெல்லாம் எதுவுமே மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்த்துறதில்ல. இதில் வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது சூப்பராக செஞ்சல. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சளி அதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இது சளி பிடிச்சிருந்தா நம்ம இது மாதிரி மட்டன் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே அந்த சளிக்கு வந்து அந்த தொண்டை கரகரப்பு அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்க, சூப்பராக இருக்கும். சரி, இது அப்படியே நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போட்டுடலாம். நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம இந்த அளவு எல்லாம்
போட்டிருக்கோம். இந்த அளவு போட்டால் கரெக்டாக வரும். உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி வேணுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அதிகம் போட்டுக்கலாம். இந்த கிரேவி மாதிரி வரத்துக்கு ஒரு அளவு, ரொம்ப கிரேவியில் ஒரு அளவு கிரேவி வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிரேவி மாதிரி வேணுனாலும் நீங்கள் இது போட்டுக்கலாம். சரி, இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கணும், எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். சரி, நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கலரிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா இதில் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம திருப்பி செய்கிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா ஒரு கலரி விட்டுறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கலரி விட்டுறலாம். கலரி விட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, நல்லா கலரி விட்டுறலாம். கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 சவுண்டு விட்டு நம்ம இறக்கிடலாம். சரி, சவுண்டு வரட்டும். நாலு சவுண்டு விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு இருக்குது. உங்களுக்கு இப்படி தண்ணி மாதிரி வேணும்னாலும் இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கடாயில் போட்டு இதை நல்லா சுண்டை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கடாயில் ஊற்றி நல்லா இதை சுண்டை வச்சுருவேன் நான். உங்களுக்கு வந்து இது மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே இறக்கிக்கலாம். நான் வந்து நல்ல கிரேவி மாதிரி வேணும் ட்ரையாக, அதனால் நான் திருப்பி இந்த கடாயில் வச்சு நல்லா சுண்டை வச்சு எடுக்க போகிறேன். அதை நம்ம இரும்பு கடாயில் யூஸ் பண்ணால் தான் நல்லா அந்த கருப்பாக நல்லா வரும். இந்த மேலே பெப்பர் மட்டும் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சரி, இது அப்படியே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்படி நல்லா வதங்கிடுச்சுன்னு. சூப்பராக பெப்பர் மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும். இந்த அளவு நல்லா கிரேவி மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி மாதிரி வேணுனாலும் இந்த குக்கர்லேருந்து இறக்கி அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி கிரேவி மாதிரி வேணுன்னா நம்ம இப்படி இந்த கடாயில் வச்சு நல்லா நம்ம இரும்பு கடாயில் செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்த்துறதில்ல, வெறும் பெப்பர் ஜீரகம் தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பனிக்காலத்துக்கெல்லாம் இது மாதிரி இந்த பெப்பர் வச்சு சாப்பிட்டா இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சளி இருமல் அதெல்லாமே நல்லாகும். இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெப்பர் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வரும். உங்களுக்கு தனியாக வேணுனாலும் அப்படியே குக்கர்லேயே வச்சு எடுத்துடலாம். இல்லை வேணா நம்ம திருப்பியும் இந்த கடாயில் வச்சு நல்லா வதக்கிட்டோன்னா இப்படி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், சூப்பராக மட்டன் பெப்பர் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.